வணக்கம் இன்ஜினியர். வணக்கம். என்ன பிரதர், என்ன ப்ராப்ளம்? தெரியாதா உங்களுக்கு? நீ சொன்னா தானே தெரியும். டைரக்டா ரயில்வே போர்டுக்கே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க செஞ்ச தப்ப திருத்திக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும்னு கூப்பிட்டேன். இங்க கிராக் ஆயிருக்கு. இந்த பாலம் கட்டினதுல நிறைய ஃப்ராட் நடந்திருக்கு. அதுக்கு என்னடா செய்ய? கிழிச்சிருவியா? பெரிய மனுஷனோட பேசிட்டு இருக்கல. போடா. இங்க பாரு பிரதர், என் பேச்ச கேளு. என்னத்த கேக்குறது? சாங்ஷன் ஆன டெண்டருக்கும் நடந்துகிட்டு இருக்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இருக்கட்டுமே பிரதர், பார்லிமெண்ட் பட்ஜெட்டுக்கும் மக்கள் லைஃபுக்கும் எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்கு. பால்ல தண்ணி கலக்குறாங்க, பெட்ரோல்ல மண்ணெண்ணெய் கலக்குறாங்க. எதுக்கு? பணம் சம்பாதிக்க தானே பிரதர். பணத்துக்காக நீங்க குறுக்கு வழியில போனா பாலம் இடிஞ்சு விழுந்து ஜனங்க செத்து போயிடுவாங்க. பாலம் சரியா இருந்தாலும் இன்ஜின் மோதி ஜனங்க தண்ணியில விழுந்து சாவலியா பிரதர்? டைம் வந்தா யாரால காப்பாத்த முடியும் பிரதர்? மரியாதையா இத வாங்கிக்க. லஞ்சமா? வாங்கி காட்டி போனா மயானத்துல மஞ்ச வெறிப்பேன் பிரதர். மிரட்டரியா? நான் டேஞ்சரஸ் 440 வோல்டேஜ் மேன். என்கிட்ட வச்சுக்காத, ஷாக் அடிச்சு போயிடுவேன். போறது யாருன்னு பார்க்கலாம். நீ எதுக்குடி இங்க வந்த? நம்ம பிள்ளைக்கு ஜுரம் அதிகமாயி ஜன்னி கண்டுடுச்சு. வீட்டுக்கு வாங்க. வா. யோ, எங்கயா போற? பணத்தை வச்சுட்டு போ. என்ன இவ்வளவு கொடுக்குற? மீதி பணத்தையும் கொடுத்துட்டு போ. பணம் இல்ல, அப்புறம் வந்து குடுக்குறேன். பணம் இல்லாட்டி போனா உன் பொண்டாட்டி கிளப்புக்கு வந்திருக்கால, அவளை அடக வச்சுட்டு போ. அடகா? அடகு வைக்காட்டி போனா இவளை ஏலம் போடுவோம். என்னையா முறைக்கிற? பணம் இல்லாம எவையா உன்னை கிளப்புக்கு வந்து சீட்டு அடைச்சுனது? சோ ஜென்டில்மேன், பாக்கிய வசூலிக்கிறதுக்காக ஹரிச்சந்திரன் டைப்ல இவளை ஏலம் போடுறேன். நம்ம கிளப்போட மதிப்பு 500. குடும்பங்க இருக்கிற இடத்துல லைசென்ஸ் இல்லாம சீட்டாட்ட கிளப் நடத்தி ஒரு இல்லத்தரசியை ஏலம் போடுறீங்களாடா? இது 20வது நூற்றாண்டு எண்டு, புராண காலம் இல்ல. ஏய், யார் நீ? சார், அன்னைக்கு நம்ம தண்ணி லாரியை தடுத்தது இவதான். ஆல்ரைட், அவளுக்கு பதில் இவளை ஏலம் போடுவோம். அடேங்கப்பா, எந்த நட்சத்திரத்துல பிறந்தாடா புஸ்கே? உன் அக்காவை கொண்டு வாடா, போடலாம். ஏலம்? ஷட் அப். நீ ஷட் அப், உன் அம்மா ஷட் அப், அப்பா ஷட் அப், தாத்தா ஷட் அப், ஹோல் ஃபேமிலி ஷட் அப். ஏய், இழுத்துட்டு வர அவளை. ஏய் ஏய் ஏய், அந்த காலத்து பொண்ணு இல்லடா படவா, நான் இந்த காலம். என்னடா அண்ணாத்த, பெரிய அண்ணாத்த, சின்ன அண்ணாத்த, திரும்ப திரும்ப உங்க பொண்டாட்டி தாலிய வச்சு சீட்டாடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன தண்டனை. எல்லா பசங்களும் பேண்டையும் சட்டையும் அவுத்துட்டு பனியன் ஜட்டியோட நடு ரோட்ல நடந்துகிட்டே உங்க வீட்டுக்கு போகணும். இறங்கடா குரங்கு. நில்லு. வாங்க இன்ஸ்பெக்டர், லைசென்ஸ் இல்லாம கிளப் நடத்துறதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. கைது செய்ய வேண்டியது ஒண்ணு. அழகா இங்க சீட்டு விளையாடிட்டு இருந்த இவங்களை எல்லாம் நீ அவமானப்படுத்தினதுக்கு உன்னை கைது செய்யற. சார், என் தங்கச்சி. நான் நல்லாதான் இருக்கேன்க்கா. நீ எதுக்கு அனாவசியமா போலீஸ் ஸ்டேஷன் வந்த? மேட்டர் நானே செட்டில் பண்ணிட்டு வந்துருவேன்ல. வாய முடி. சின்ன பொண்ணு, அவளை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். கல்யாணமாக வேண்டிய பொண்ணு இப்படி ஜெயில இருந்தா. பாருங்க, இதுக்கு முந்தி ஒரு தடவை ரோட்ல கலாட்டா நடந்து விட்டுட்டேன். இந்த வாட்டி கான்ட்ராக்டர் கனகராஜ் தம்பியை குத்தி சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. ஓய் காக்கி, பொய் சொல்லாத. அடுத்த ஜென்மத்துல காக்காவா பொறப்ப. மிரட்டுறதுக்கு பார்த்தேனே தவிர சாவடிக்க மட்டும் இல்ல. பாத்தீங்களா அவ என்ன திமிரா பேசுறான்னு? கொஞ்சம் இப்படி வாங்க. உங்க முகத்தை பார்த்தா என் சிஸ்டர் நினைவு வருது. நாளைக்கு கோர்ட்ல 50-100 ஃபைன் கட்ட வச்சு அனுப்பிடுறேன். சார் ப்ளீஸ் சார். என்னால முடிஞ்சதே இவ்வளவுதான். நீங்க போலாம். இந்த மாதிரி செஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டிக்குவேன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்கு கவலைப்படுற? ராத்திரி நான் சாப்பாடு டைமுக்கு வந்துருவேன்ல. பிரமாதமா ஆம்லெட் பாட்டு மாவை போட சொல்லு. கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார். இன்னைக்கு தேவி தியேட்டர்ல புது சினிமா ரிலீஸ் ஆயிருக்குல்ல? ஆமா சார். அங்க கலாட்டா எதுவும் நடக்காம ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ஓகே சார். இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, நீங்க போலாம். அப்ப அந்த பொண்ணு ரூல்ஸ் எனக்கு தெரியும், நீங்க போங்க. ஹலோ, நான் D1ல இருந்து பாலு பேசுறேன். ராஜு, லட்டு மாதிரி பொண்ணு லாக்அப்ல இருக்கா. மேக்கப் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் இங்க வந்துடு.
என்ன கிருஷ்ணவேணி, துர்காவை போலீஸ் ஸ்டேஷன்ல தனியா விட்டுட்டு வந்துட்டியா? என்ன ஆகுங்கிற? பேப்பர்ல பாக்கல? லாக்அப்ல தினம் ஒரு சாவு, தினம் ஒரு கற்பழிப்பு. துர்காவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? என்ன சிரிக்கிற? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும்னு அவர் கவலைப்படுறாரு. ஒண்ணும் ஆகாது. அவ யாருன்னு நினைச்ச? சாண்டோ ஜனார்த்தனத்தோட பொண்ணு, இந்த ஜேம்ஸ் பாண்டோட பேத்தி. அவ ஜோலிக்கு யாராவது குறுக்கே வந்தா ரைட்ல ஒரு டிஷ்ஷும் அவ அவுட், லெஃப்ட்ல ஒரு டிஷ்ஷும் அவ அவுட், சென்டர்ல ஒரு டிஷ்ஷும் ஆளே அவுட். ஹலோ, What is this? This is the position of India, sir. No, அப்படி நடக்க விடக்கூடாது. சார் அது You both are suspended. அவர் ஹாஸ்பிடல் கொண்டு போய் குணமானதை அரெஸ்ட் பண்ணுங்க. Yes, sir. உடைஞ்சிருந்த தேசத்தை ஒண்ணாக்குறதுக்கு உனக்கு 30 வருஷம் பிடிச்சது. ஒன்ன உடைக்கிறதுக்கு நம்ம ஆளுங்களுக்கு 3 நிமிஷம் கூட ஆகல. ஒன்ஸ் மோர்னு சொல்லு. புரிஞ்சுது சார். ஹலோ, ஃபீல் பண்றீங்களா? ஆமாங்க, வயிற்று ஃபீலிங்குக்கு ஹார்ம்லெட் ஃபீலிங் நடக்குது. இந்த நாட்டுல உள்ள 80 கோடி மக்கள் மாதிரி நீங்களும் வாழணுங்கிறது உங்க அக்காவோட எண்ணம். அந்த 80 கோடி மக்களும் நினைவு வச்சுக்க கூடிய பொண்ணா நீங்க வாழணுங்கிறது ஏன் எண்ணம்? என்னாச்சு? கல்ல கடிச்சிட்ட. ஆமாங்க, உலகத்துல எத்தனையோ பெண்கள் பிறந்து வளர்ந்து செத்து போயிடுறாங்க. ஆனா ரத்தனமா நிலைச்சிருக்கிறது மட்டும் தில்லையாடி வள்ளியம்மா, வேலு நாச்சியார், இவங்க தான். 3வது ரத்தனமா உங்க பேர் எழுதப்படணும். குட் நைட். ஐயோ, எப்படி இருக்கு தம்பி காலு? போயா, நீ கைய வச்சனா என் கால முக்கால தான். லெக் பொசிஷன் எப்படி இருக்கு சாமி? நாற்காலியில உட்கார்ந்தாரு, ஆணி குத்திடுச்சு. ஆணியா? பெரிய ஆணி குத்துனவங்களே பொழைச்சுக்கிட்டாங்க. பொழைக்கிறதுக்கு அது கவர்மெண்ட் நாற்காலி. வெள்ளக்காரன் காலத்துல வாங்குது. வலிக்குதுன்னா கண்டிப்பா கால எடுத்துருவாங்க. என்ன முந்தி ராமூர்த்தி கால் எடுத்தாங்களா, அந்த மாதிரியா? அதேதான். கால் இல்லாம வாழ்றது பெரிய கஷ்டம். எழுந்திருக்காது தம்பி, கால் எடுத்துருவாங்க. வாய மூடுங்க. வணக்கம். வணக்கம் இருக்கட்டும். கேஸ் என்னாச்சு? ஐஜி வரைக்கும் போயிடுச்சு. ஐபிசி 302வது செக்ஷன் படி 14 வருஷம். நான் வாதாடினா 7 வருஷம் குறைஞ்சிடும். சரி, கோர்ட்டுக்கு போகாம இருக்கணும்னா? போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க தம்பி காலை எடுக்கிற அளவுக்கு கைமா பண்ணாலே அவ விட்டா வாங்கிக்கணும். இந்த வாழ்வாளர் ஐயாவை அந்த சந்து புந்தல் நுழைஞ்சு அந்த வீட்டுக்கு போய் அந்த குட்டி காக்கணுங்கிறீங்களா? சின்ன பாம்புனாலும் பெரிய கம்பால அடிம்பா. என்ன மாதிரி மேதாவி. நான் அந்த பாம்பை பெரிய கம்பாலேயே அடிக்கிறேன். இதற்காக ஒரு பிடி அரிசி போடுவோம். வந்திருக்கிறது குடுகுடுப்பக்காரன் இல்லம்மா, ராஜதானி பில்டர் சேர்மன் தி கிரேட் கனகராஜ். பேரை கேள்விப்பட்டிருப்பீங்களே. இந்த பருப்பா மேல முடியல, கீழே தாடி வளர்த்திருக்க. கண் ரவியா இருக்கு. தாடியாவது எடுத்துற, மேல தொப்பியாவது போட்டுக்க. சிஸ்டர், கொஞ்சம் உங்க துர்காவை கூப்பிடுங்க. இங்கதான் இருக்கேன். நான் வந்தது எனக்கு தெரியும். எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும். என்ன கொண்டு வந்திருக்கேன்னு தெரியாது இல்லையா சிஸ்டர்? இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கேஸ வாபஸ் வாங்கிக்க. உனக்கு பொண்டாட்டி இருக்காளா? தங்கச்சி இருக்காளா? அவங்கள யாராவது கற்பழிக்க பார்த்தா கத்தி எடுத்துட்டு போவியா,
இல்ல நோட்டு கட்டு வாங்கிட்டு விட்டுடுவியா? வாசல்ல வாங்க முடியலன்னா கொல்லையில வச்சு கொல்றது என் வழக்கம். மிரட்டி பாக்குறியா? உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். என் கெப்பாசிட்டி உனக்கு தெரியலையா? அப்ப உங்க வீட்டுக்கு வந்து நான் பதில் சொல்லட்டுமா? ஏ அம்மோ, அவரு 440 வோல்டேஜ் மனுஷன். அவர்கிட்ட வச்சுக்கிட்டா ஷாக் அடிச்சு போயிடுவேன். ஒரு பக்கெட் தண்ணியை கொட்டினா இவ டிரான்ஸ்பார்மர் வெடிச்சு போயிடும். பிடிவாதம் பண்ணாத சிஸ்டர், பாடி ஜாக்கிரதை. என் பாடிக்கு என்ன கல்லாட்டம் இருக்கு. திருப்பி அடிச்சேன்னா நீ மட்டும் இல்ல, உன் காருங்க கூட திரும்பி போகாது. இந்த வீட்டுக்கு பெரியம்மாவா இருக்க நீயாவது சொல்லக்கூடாதா மதரு? அவளை அந்த ஸ்டைல்ல வளர்த்த வாத்தியாரு நான் தான் பிரதரு. சீக்கிரம் போயிடு, இல்லாட்டி போனா அந்த பொண்ணுக்கு முதல்ல இந்த கிழவி உதைச்சிடும். அப்புறம் மானம் தெருவுல இல்ல குப்பை தொட்டிக்கு போயிடும். ஏய், குப்பை தொட்டில போடுறதுக்கு நான் ஒண்ணும் அழுகுன தக்காளி இல்ல. அன்னைக்கு வாட்டர் டேங்க் கிட்ட விட்டுட்டேன்னு சொல்றீங்க. ரத்த டேங்கரை ரொப்புறேன் உங்க ஃபேமிலி பிளட்டால.